வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, அப்பனே, என்னோடு தவழுகின்ற ஞான முனிவர்களே, யோகியர்களே, சித்தர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் எனக்குள் இருந்து பேசி வருகின்ற மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு கொடுத்து காப்பேன் என்று சத்தியம் கொடுத்தது உண்மையானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு அருள்வாக்கு தொடங்கி வெற்றியாக வேண்டும். கருப்பசாமி வாழ்க. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றி. சென்னை மாநகர் குழந்தை வரம் கேட்டு வந்த செல்ல மக்கள் கருப்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலாலும் மனதாலும் கொஞ்சம் வேதனைகள் தான். ஆனாலும் இந்த நிலைகள்லாம் இருக்கும் பொழுது இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் ஒரு தடை இருப்பதாக தெரிந்து மனம் வேதனைப்படுது. அதனால நான் கருப்பசாமி உனக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்கலாம்னு உத்தரவாயிடுது. கற்பண்ணன் என்று பெயர் வைப்பாயாக. அப்படியா? சரி. அதே போல அடுத்து அந்த குழந்தை 2 வயது நிறைவடைகிற பொழுது ஒரு பெண் பிள்ளை பிறக்கும். முத்துமாரி என்று பெயர் வைப்பாயாக. வெற்றி. வாழ்க மக்களே, செல்வமாயிரு, ஆனந்தம். பக்கத்தில் வாடா. நல்லா இருக்கு. கடல்லாம் தீர்க்கிறேன். உன் உடல் வலியை தீர்த்து வேதனையை தீர்த்தா போதுங்களா? நல்லா இருக்கு. கருப்பசாமி, மதுரை மாநகர். மதுரை ஏன் விழணும்? அது தப்பு இல்லை. அப்படின்னா விழக்கூடாது. என்ன அர்த்தம்? அப்படியா? பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? எந்த பிள்ளையை பத்திப்பா? காலுன்ட்டு வா. எந்த கலைஞனும் அவளை சீரை எடுப்பான். 100 கால மதுரையா? மதுரை சிட்டிக்குள்ள இல்லையே நீங்க? சொந்த ஊர் எந்த ஊர்? இப்போ அங்கே பிழைக்க வந்திருக்கே மாதிரி இருக்கு. ஈரோடுன்னு கூப்பிட்றேன். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பிள்ளையினுடைய மன அலைகள் உனக்கு கொஞ்சம் பொருந்தாத வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரிண்ணா? அதனால கருப்பசாமி 2 பூக்கள் இருக்கு. 2 பூக்கள் இருக்கு. அத மாதிரி அவளுடைய மனம் 2 வழிகளிலே குழப்பம் அடைந்திருக்கு. ஒன்று, பெற்றோர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இன்னொன்று, தான் நினைத்து கொண்ட உறவு நட்புக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த 2க்கு இடையில ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து தெளிவாக இருக்கணும்னு சொல்லி கேட்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? கால் வா. வேற என்ன வேணும்? பொண்ணுக்கு முதல்ல மனதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். பையனை திருத்தி கொடுக்கணும்னா அவனுடைய நட்பை குறைக்கணும். அவனுக்கு சட்டப்படி ஒரு இடைஞ்சல் வரக்கூடிய நிலைமை இருக்கு. அதை மாற்றி வழிவகுத்து தந்தா போதும்ல. இந்தா 2 கண்களாக வாழும். வெற்றியாக்கி தர ஆனந்தமா இருக்கு. கருப்பசாமி, அன்னதானம் சாப்பிட்டு போனோம். அறவரை பேர் கூடாத. அதே மதுரை மாநகர் சொத்து சொந்தமா இன்னும் கொஞ்சம் பின்னதலி அது எங்கடா? கரெக்ட். மேலே எடுத்துக்கு. யாரு இவங்க? பக்கத்தில் வாங்க. என்னப்பா சொத்து உனக்கு? நான் அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தேன். வந்து உட்காருமா? உட்கார முடியாது. பக்கத்தில் முதல்ல உங்க 2 பேருடைய மனதும் ஒருமைப்படலை. இன்னும் ஒரு முறை காலை விட்டுவாங்க. அப்பதான் சரியாகும். சாமிகிட்ட மனதை கொஞ்சம் அடமானம் வைங்க. கொஞ்ச நேரத்துக்கு உன்னுடைய முன்னோர்கள் பேர் தான் அந்த பத்திரத்தில் இருக்கு. என்ன? ஆனா இப்போ ஒரு முறை போன வருஷம் பேசுகிற பொழுது நம்ம சமாதானமா முடிச்சுக்கலாம்ங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனா இப்போ போய் பார்த்தா 2 பேர் அதுல கிளறி சும்மா எதையாவது கொடுத்து ஒதுக்கிட்டு நம்ம லைன்ல பிடிச்சி கொண்டு போயிடுவோம்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த சொத்தை வில்லங்க இல்லாம உங்களுக்கு முடிச்சு தந்தா போதும்ல. 1, கோர்ட்டுக்கு முடியணுமா நம்மளே முடிச்சுக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு.
கோர்ட்டுக்கு போகணுமா? நான் முடிச்சுட்டு இருந்தா போதும்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒருத்தன் வில்லங்கம் பிடிச்சவன் இருக்கானே, அவனை கொஞ்சம் சரி பண்ணணும் நம்ம. புரியுதா? வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் மகளே? உன் பையனுக்கு இந்த ஆவணியில கல்யாணம் நடந்தாச்சு. நல்லாரு, வெற்றி. வெற்றியாக நடக்கும், ஐஸ்வர்யமா நடக்கும், ஆனந்தமா நடக்கும். பொம்பளை புள்ள முத புள்ள பிறக்கும். என் தங்கை காளீஸ்வரினி பேரு. நல்லாரு. தனி பேசலாம். கருப்பசாமி திண்டுக்கல் திண்டுக்கல் எல்லை. கோயில் சொந்தமா கேட்க வந்திருக்கீங்களா? கோயில் சொந்தமா கேட்க வந்தது யாரு? என்ன கோயிலுப்பா? காலம் வாடா வாடா வாடா, வாயா வாயா. முனீஸ்வர சாமி யாருக்கு வருது? இப்ப அதுக்கு கோயிலை உருவாக்கியாச்சா? இப்ப அந்த சாமி அங்க இருக்கா இல்லையா? காலம் நான் கேட்கறதுல ஒரு கேள்வியில் அர்த்தம். அந்த கோயிலுக்கு உள்ள அப்படியா? கேட்டு பார்க்கிறேன். உங்களுடைய எல்லையில இருந்து வலப்புறமாக 6 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்காங்களா? இருக்கலாம். அந்த கோயில்ல போய் ஏதாவது சாமி கும்பிட்டீங்களா? அந்த சிவன் இருந்து நான் கேட்டேன், இந்த முனீஸ்வரன் இந்த கோயில் வந்து ஸ்தம்பனமாக உட்கார்றதுக்கு இன்னும் 48 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. இதுக்கு முன்னால உங்களுக்கு அருள் எடுத்து இப்ப நான் இந்த இடத்துல இருந்து சொல்றது மாதிரி உனக்கும் அள்ளி கொடுத்த விபூதி முனீஸ்வர அருள் வந்து அள்ளி கொடுத்தா மக்களுக்கு பலனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சு நீ ஜபித்தது உண்டு. ஆனா இப்ப நடக்காம தடையாக இருக்கு. இந்த விஷயத்துக்கு என்ன நடந்துச்சு? மாந்திரிகத்தால் தடையா? சாமி விருப்பம் இல்லாம போயிடுதா? நேரம் சரியில்லையா? எனக்கா கோயிலுக்கா? பல்வேறு குழப்பத்தில் என்ன கேட்க வந்து காலம் தண்ணி அடிப்பியாடா? நேரம் உட்காருப்பா. எங்க கூப்பிடு பாப்போம், கண்ண முடிக்கிட்டு கொஞ்சம். காலம் சொல்லலாம். சாமியுடைய அருள் சும்மா உள்ளத்துல தொடுதை தவிர உடம்புல ஏற மாட்டேங்குது. உண்மையா? அதை சரி பண்ணி ஏற வச்சிருந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? 3 உயிரினங்கள் பெயருக்கும் இந்த அடுத்து போகாம நிறுத்தி தாரேன், காப்பாத்தி தாரேன். இருந்து தனியை என்ன பார்த்துட்டு போங்க. நாளைக்கு காலையில பார்த்து போங்க. நாளைக்கு காலை என்ன பார்த்து போகலாம். நான் எட்டி வர வேண்டாம், நீ என் கூட வா. இந்தா நல்லா இருக்கு, ஐஸ்வர்யம். திண்டுக்கல் மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? நீ தானப்பா? காலம் வா, போட்டு விடுறா, போட்டு கொடுத்துரு. எங்கப்பா இருக்கா மகன்? எங்க இருக்கா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். உன் மகன் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் இருக்கு. ஊரெல்லாம் அதுக்கு தீர்த்தமாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. புரியுதா? அவனுடைய கருணையால உன் பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். உன் மருமகனுடைய உடல்நிலையில எந்த குறைகளும் இல்லை. ஆனா ஜாதக கிரகத்தின்படி புத்திர தோஷம் இருக்கு. அது
இந்த ஆடி மாதம் 30ஓட கழியுது. அதனால ஆடி 30க்கு உட்பட ஜனனமாகும், பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியம்மான்னு பேரு. நீ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல கடன்களும் வேதனையும் இருக்கு. இதற்கிடையில உனக்கு அடிவயிறிலிருந்து இடுப்பு வர வலியும் துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வேற எதுவும் மந்திர தந்திரமா இருக்குமா, அல்லது எதுவும் இயற்கையா நடக்கான்னு ஒரு குழப்பம் உனக்கு. ஆமா, அதனால மந்திரங்கள் நடக்கலப்பா. இது நேரத்தால் வந்த பிழை. நல்லாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு கர்மசாமிக்கு வாப்பா. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு, ஜெயிச்சுவர். இந்த அப்படி நல்லா சரி. கர்மசாமி அதே திண்டுக்கல் எல்லை. எனக்கு கர்மசாமி அருள் வருமானு கேட்டு வந்தோம். யாருப்பா? கர்மசாமியா? எந்த கோயிலுக்கு ஆடுறீங்க? இன்னொரு தரம். மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால உங்களுக்கு வம்ச வழியில வந்த சாமி இது. ஆனா இப்போ ஒன்னு லேசா தொட்டிருக்கு. இதை வச்சு ஒரு பெரிய பிரகாணமான நிலைகளை கொண்டு வரணும்னு நீ நினைச்சனா அந்த சக்தி கொஞ்சம் தடைகளாத்தான் இருக்குமே தவிர முழுமையா கடைபிடிக்க முடியாது. ஆனா நீ பார்க்கக்கூடிய தொழில் இப்போதைக்கு 9 மாதங்களாக மனவேதனைக்குரியதாகவும் நஷ்டமானதாகவும் நடந்துகிட்டு இருக்கும். உண்மையா? இதுக்கு வேற யாரும் மக்களால் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற காட்சி உனக்கு இரவில் ஒரு நாள் தெரிந்தது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஏன்டா முருகனை கூப்பிடுறேன்? ஏன் முருகனுக்கு போய் ஒரு அபிஷேகம் என்ன? அதனால தொழிலுக்கு தடை நடந்தது உண்மை, மாந்திரிகம் நடந்தது உண்மை. அடையாளத்தை நீ காண்பாய். என்னத்தை பார்ப்பேன்? தாயத்து குழந்தையும் எலுமிச்சு குழந்தையும் பார்ப்பேன், உனக்கு காட்டி கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு மீண்டும் என்னை வந்து பார்ப்பாய். அதை ஜெயித்து உனக்கு நான் வெற்றியாக்கி தருவேன். கால் வந்து வேற என்னப்பா வேணும்? கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. அடுத்த உத்தரவுல அம்மாவை பத்தி பேசுவோம். உண்மைதாண்டாது, அதான் நான் பார்த்து தரேன். கர்மசாமி திருப்பூர், நீ ஒருத்தான் வந்திருக்கிய திருப்பூர்ல இருந்து? திருப்பூர் திருப்பூர் திருப்பூரா? பக்கத்துல வாங்க. இருங்க இருங்க, அங்கேயே நில்லுங்க. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்து அமைதி மிக முக்கியம். பக்கத்துல வரலாம். என்ன வேணும்? நான் சொன்ன வருத்தப்பட மாட்டீங்கல்ல நீங்க? நீங்க லேசா சொன்னாலும் படப்பட போந்துடும் உங்களுக்கு. கால் வந்துட்டாங்க. பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். உன்னுடைய பெரிய மகளுடைய மாங்கல்ய சக்தியை பார்த்தேன். அவ மாங்கல்யத்துக்கு பங்கம் வராதுன்னு மேல இருந்து உத்தரவாயிடுது. ஆனா உன் மருமகனை பொறுத்தவரை உயர்ந்த மனமும் தெளிந்த அறிவும் உடையவர். இந்த குடும்பம் இவளையெல்லாம் தன் பிள்ளையாகவும் சகோதரியாகவும் நினைத்த உத்தமன். அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நான் காப்பாற்றித்தரேன்.
திருக்கடையூர் அபிராமியை போய் பார்த்து உன் பொண்ணு பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு. அதுல இருந்து அவளுக்கு மாங்கல்ய சக்தியும் கொடுத்து மீண்டும் என்ன வந்து பார்க்கும் பொழுது நான் நல்வழிப்படுத்தி தந்துடுவேன். அதே போல இவளுக்கு வேலை சம்பந்தமான ஒரு மனக்குழப்பமும் தொழில் அவைகளும் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வியும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதுக்கு தெளிந்த வழிபணி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. உனக்குன்னு என்னம்மா வேணும்? வேற உனக்குன்னு என்ன வேணும்? நான் கேட்ட கேள்வியை புரியாம பறிச்சுட்டிய. சரி, கால் வந்துட்டு வா. இந்தா உன் குடும்பத்துல யாருக்கும் எந்த ஆபத்து இல்லாமலும் காப்பாத்தி கொடுக்க, உனக்கும் உயர்ந்த வாழ்க்கையை தந்து மன குறையில்லாம வாழ வைக்க என்னாலும் என் அருளா நீ உயர்ந்திருப்பாய் மகளே. செல்வாக்கா இருப்பா. இந்த கனிய மருமகனை சாப்பிட சொல்ற, தேய்ச்சி குளிக்க வைக்கிற, உஷாரா எந்திப்பான், சந்தோஷமா இருப்பான், வெற்றி அடைங்க. அன்னதானம் சாப்பிட்டு போகணும், அரைகுறையா ஓடி போயிடக்கூடாது. உட்காருங்க. கருப்பசாமி அதே திருப்பூர் மைசூர் பாகு இருக்காடா உங்ககிட்ட? எவ்வளோடா அது? இப்போ எவ்வளோடா கொண்டு வந்திருக்க? எடுப்பா. மைசூர் பாகு கொண்டு வந்திருக்கியா? இல்லை நீ எடுத்துக்கலான்னு மெல்ல கொண்டு வரியா? எத்தனை பிள்ளைகள்டா உனக்கு? பொம்பளை பிள்ளை இல்லை. இந்தா பொம்பளை பிள்ளை சாப்பிடு. இந்தாடா. சாமி எங்களுக்கு உண்டா நாங்கள் கொண்டு கேட்காங்க பாரு, விவரமா கேட்காங்க. சரி சரி, எல்லாத்துக்கும் கொடுத்துக்காங்க. இந்தாடா முதல்ல சாப்பிடு, அதுக்கு பிறகு என்கிட்ட உத்தரவு காடு. உலகத்தில் கிடைக்குமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா, தங்கமா விழுந்துட்டு வா, தங்கமா விழுந்துட்டு வா. இந்த இனிப்பு நிறைய மக்களுக்கு கடையை விட்டு போய் சேர மாட்டேங்குது, கடைக்குள்ளே தேங்கி கிடக்கு. அதனால மிஞ்சினதை நம்ம தான் கொஞ்சம் தின்னுக்கிட வேண்டியது இருக்கு, காக்க வச்சு விற்க வேண்டியிருக்கு. வியாபாரம் வெற்றி இல்லை. உன் முதலாளியே இந்த தொழிலை நடத்துவோமா வேண்டாமான்னு மண்டைக்குள்ள குழப்பம் அடைந்திருக்கான். உண்மையா இல்லையா? கால் ஒரு லட்ச வச்சு அவன் கதையே இருக்கு. இப்போ முதலாளியினுடைய மனத்தை பார்த்தேன். சுமார் ஒரு 35 லட்சம் ரூபாய்கள் நஷ்டமாகி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உண்மையா? அதனால ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் பேசி வேற இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்துல வச்சுட்டு, இந்த கடையை தாத்தவா அல்லது நம்மகிட்ட இருக்கிறவங்களை நடத்த சொல்லிக்கலாமா, அதுல சொற்ப வருமானத்தை எடுத்துக்கலாமான்னு ஒரு குழப்பம் அவர் உள்ளத்துல இருக்கு. இப்போ இந்த தொழிலை நான் வளமாக்கி தந்துடுறேன். உனக்கு 2.25 ஆண்டுகளாக கடன்களும் மனவேதனையும் இருந்துகிட்டு, இதனால உன் பிள்ளைகளுடைய உயர்வு, படிப்பு, வேலை சம்பந்தமான மனக்குழப்பமும் நடக்கும். இதெல்லாம் சரியாக்கி உன்னையும் நீ நடத்துற தொழிலையும் நல்லாக்கி தந்தா போதும்னா கால் வந்துட்டு வா. ஐயப்பசாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு 6 மாதத்துல ஒரு கடை ஆரம்பிச்சிருவேன். அதான் 10 லட்சம் ரூபா தாரேன், சந்தோஷமா ஆரம்பிச்சுக்கா, என் பேரை போட்டுக்கா, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். கருப்பசாமி ஆமா திருப்பூர். கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? கல்யாண வாழ்க்கை என்ன? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டியா? எங்க இருக்கா மனைவி? யாரும் இல்லை. அப்ப கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்கறது என்ன கேட்க? எங்க நீக்கா தம்பி? அவன்
கூட பிறந்தவனாடா? கால் ஒன்று. உடம்புக்கு இவனுக்கு என்னடா செய்யுது? டாக்டர் என்ன பிளட் டெஸ்ட்ல என்ன சொன்னாரு? எல்லாமே நல்லா பார்த்தீங்களா? எல்லா டெஸ்ட் எடுத்தீங்களா? ஆல் டெஸ்ட் எடுத்தாச்சு. அப்படியா? சரி. அங்க தள்ளி வை. என்னை நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ. உன் தம்பியை காப்பாற்றணும் கருப்பசாமி அப்படி சொல்லி நீ பிரார்த்தனை பண்ணு. கால் ஒன்றார் அடி பாப்பம்ல. இன்னொரு தரம் கால் ஒன்று. வித்தியாசமான தீய சக்திகள் எதுவும் உடம்புல தாக்கி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு. தீய சக்திகள் என்பது ஆவியா பேயாங்கிறது ஒரு பக்கத்துல போனாலும் வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் இப்படி போன்றவைகளும் இருக்கிறது. அப்படி எதுவும் உள்ளீடாக இருந்திருக்குமா, மறைமுகமான பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடு சந்தேகமும் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா அவைகளெல்லாம் டெஸ்ட் பண்ண பிறகு இல்ல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ரெக்கார்டுல. ஆனா ரெக்கார்டு நெகட்டிவ் ஆயிடுத கருப்பசாமி. ஆனா பாசிட்டிவ் இருக்கிறது மாதிரியே உடம்பு உருகிக்கிட்டு போகுத. அதுக்கு என்ன காரணம்? இந்த ரகசியத்துல எதுவும் இருக்கா? அது எனக்கு தெரியணும், அவனுக்கு பாதிப்பு இல்லாம காக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. கால் எடுத்துவா. பக்கத்துல வா. நீ கொஞ்சம் தொடாமலே இருந்துட்டான். ஏன்னா அவனை எனக்கு ஒப்படைச்சாதான் அவனை முழுசா பார்க்க முடியும். கண்ணு முடியா. நாலு டெஸ்ட் எடுத்தாச்சு. பாசிட்டிவ் டெஸ்ட்ல முதல்ல நுரையீரல் சம்பந்தமான டெஸ்ட் தான் எடுக்கணும். அதுல எதுவும் இருக்கான்னு பார்த்தேன். அப்படி ஈரச்சத்துக்களோ நுரையீரல் சுருக்கமோ மூச்சுக்குழல் சம்பந்தமான ப்ராப்ளமோ உனக்கு இல்லை. பார்த்துட்டேன். குடல் உறிஞ்சிகள் ஒழுங்காக வேலை செய்யலன்னா நம்ம சாப்பிட்ற சத்துக்கள் நரம்புகளுக்கு போய் சேராது. அப்படி எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் இல்லை. காற்று சம்பந்தமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். காற்றுல எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஆனா நடுமுதுகிலிருந்து கீழே இடுப்பு வர மட்டும் உளைச்சலும் வலியும் அடிக்கடி இருக்கு. இந்த நிலைமைகளுக்கு என்ன காரணம் என்பது ஒரு சின்ன கேள்வி. அதுக்கு அடுத்து இந்த உடல் ஏன் சுருங்குதுன்னு பார்த்தேன். உள்ள சுரக்கக்கூடிய சுரபிகள்ல ஒரு சுரபி அரெஸ்ட் ஆயிருக்கு. அதுல இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் குறைஞ்சு போச்சு. அதனால இவன் உடல் உருகிக்கிட்டு இருக்குன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. மாத்தி தந்துருத தைரியமா இருக்கு. கால் இருக்கு. நம்மகிட்ட கொஞ்சம் லேப் வச்சிருக்கேன் நான். வா பக்கத்துல. என்னைய மட்டும் நினைச்சுக்கா. சும்மா பெருமைக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. காப்பாத்துறது தான் பெருமை. உண்மையா இல்லையா? கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு தேய்ச்சி குளிச்சுக்கோ. பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது இப்ப இவன் முகத்தை நீ நல்லா பார்த்துக்கா. பௌர்ணமிக்கு வரும்பொழுது தெளிச்சலான முகத்தோட இருப்பான். அதுல இருந்து ரெண்டாவது பௌர்ணமிக்கு வரும்பொழுது இவனுடைய தசைநார்கள் எல்லாம் வீரியம் அடைந்து வருவான். உடம்புல எல்லாமே பரிபூர்ணமா இயங்கும். கால் ஒன்றுவான். கர்மசாமிக்கு பக்கத்துல வாடா. தைரியமாறு. ஒரு வருஷ காலம் அவகாசம் இருக்கு. நல்ல உடம்பையும் தேத்தி கல்யாணத்தையும் முடிச்சு வாழ வச்சு காட்டுறேன். நல்லா இருக்கு செல்ல மகனே. ஆனந்தமா இந்தா உனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா, வச்சுக்கோ. அதே திருப்பூர் எல்லை ஒரு டாக்குமெண்ட்டை விரிச்சு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் மனசுல குழப்பம் இருக்கு. என்னப்பா டாக்குமெண்ட் சம்பந்தமா யாருக்குப்பா பிரச்சனை?
டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமா யாருக்கு? என்ன விஷயம்? திருப்பூரா உனக்கு? ஆ? நான் திருப்பூரை கூப்பிட்டா நீ சென்னையில் இருந்திருக்கிய, என்ன அர்த்தம்? நீயா கட்டுறியா அக்ரிமெண்ட் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கியா? நீயா கட்டுறியா இன்ஜினியர்காரன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கியாப்பா? கவர்மெண்ட் சரி. கால் நான் துண்டு விடு. மரம் இருக்கு. சரி. சினிமா தேட்டர் எங்கிட்ட இருக்கு உங்க வீட்டுக்கு? மேல பக்கம் இருக்கு. இந்த பக்கத்துல ஒரு கோயிலும் ஒரு தெருவும் போகுது. அப்படி நேர போனா உன் வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. சரியானடா? கால் விட்டு வா.